अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்பது ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக உயர்ந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. பகவானுடைய பல்வேறு திருநாமங்கள் ரிஷிகளாலே தொகுக்கப்பட்டவை. அது 1000 என்ற எண்ணிக்கையிலே அமர்ந்து இருக்கின்றன. அதாவது பகவானுக்கு எண்ணிக்கையில் அடங்காத திருநாமங்கள் இருந்தாலும் அவன் இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே 1000 திருநாமங்கள் மட்டுமே சொல்லப்படுகின்றன. பகவானுடைய முக்கியமான திருநாமங்கள் என்றும் நாம் கொள்ளலாம். இந்த திருநாமங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் அற்புதமான விளக்கங்களை அருளி செய்திருக்கிறார்கள். இந்த திருநாமங்களை கொண்டு பகவானுடைய பெருமைகள் எப்படிப்பட்டவை என்று நமக்கு அவர்கள் உணர்த்துகிறார்கள் என்றே நாம் கொள்ளலாம். அதிலே இன்றைய தினம் முதலிலே 841வது திருநாமம் கிருஷஹா என்கிற திருநாமம். அணுகு பிருகத்து கிருஷஹா என்று இப்படி திருநாமங்கள் தொடர்ந்து செல்லுகின்றன. இந்த கிருஷஹா என்கிற திருநாமத்திற்கு என்ன அர்த்தம் என்னால், முதலில் ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்று பார்த்தால், திருஷ்யத்துவ பிரதிஷேதாத் கிருஷஹா என்று சொல்லுகிறார். பிரம்மம் என்கிறதை பார்க்க முடியாது. திருஷ்யத்துவ பிரதிஷேதம், பார்ப்பதற்கு தடை உண்டு, அவனை பார்க்க முடியாதுன்றார். ஏனென்றால் பிரம்மம் என்கிறது ஒரு உருவம் அற்றதாகையினாலே அத்வைத சித்தாந்தத்தின்படி பிரம்மத்தை உணர முடியுமே தவிர பிரம்மத்தை நாம் நேரிலே பார்த்தல் என்கிறது கிடையாது. நாமே பிரம்மம் என்று நம்மை பிரம்மமாக உணர்தல் என்று அப்படி சொல்லுகிறார். அதுதான் அத்வைத சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிறது. பார்த்தல் என்றால் அதற்கு சில தன்மைகள் இருந்தால்தான் பார்க்க முடியும். உருவமில்லாத வஸ்துக்களை நாம் பார்க்க முடியாது. இப்போ சற்று உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, தேன் என்று ஒரு பொருள் இருக்கிறது, சர்க்கரை என்று ஒரு பொருள் இருக்கிறது. அந்த சர்க்கரை தேன் முதலானவற்றிலே என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் அது மிகவும் இனிமையான பொருள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த இனிமை என்கிறதை கண்ணாலே பார்க்க முடியுமா என்று கேட்டால் கண்ணாலே பார்க்க முடியாது. ஏனென்றால் இனிமை என்கிறது அது நம்முடைய சுவை உணர்வுக்குத்தான் அகப்படுமே தவிர கண் என்ற இந்திரியத்திற்கு அகப்படாது. ஆகினாலே இனிமை என்கிற விஷயத்தை நாம் கண்ணாலே பார்க்க முடியாது. சுவைத்து அறியலாம், அதை நாம் கண்ணாலே பார்த்து அறிய முடியாது. அதுபோல் இன்னும் பல வஸ்துக்களை சொல்லலாம். ஆனால் பிரம்மம் என்கிறது எப்படிப்பட்டது என்னால் அது உருவமற்றதாகினாலே, அது பிரம்மத்திற்கு உருவமோ பெயரோ குணங்களோ எதுவுமே கிடையாது என்றுதான் அத்வைத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே பிரம்மம் என்கிறதை அவனவன் உணரலாமே தவிர, தன்னையே பிரம்மமாக அறிந்து கொள்ளலாமே தவிர, பிரம்மம் என்கிறதை கண்ணாலே பார்த்தல் என்கிறது கிடையாது என்று கொள்ளுகிறபடியினாலே ஆதிசங்கர பகவத்பாதர் திருஷ்யத்துவ பிரதிஷேதாத் கிருஷஹா என்று அப்படி அர்த்தம் சொல்கிறார். கிருஷம் என்னாலே ரொம்ப லேசானது, மிகவும் சிறியது என்று கூட பொருள் சொல்லுவதுண்டு. அப்படிப்பட்ட அர்த்தத்தை சொல்கிறார். ஏன்னா மிகவும் சிறிய வஸ்துவாக இருந்தாலும் கூட கண்ணால் பார்க்க முடியாது அல்லவா? அதை பார்ப்பதற்கு வேறு விதமான யந்திரங்கள் வேண்டும். இப்பொழுது சாதாரணமாக உதாரணம் சொல்கிறதுனால் இப்பொழுது நம்முடைய கண் முன்னாலே கூட பெரிய ஒரு தூசி மண்டலம் என்கிறது இருக்கிறது. ஆனால் நம்முடைய சாதாரண கண்களுக்கு அந்த தூசி மண்டலம் புலப்படுவதே இல்லை. ஆனால் மிக அதிகமான வெளிச்சத்தை அங்கே பாய்ச்சுகின்ற பொழுது அப்பொழுது பார்த்தால் அந்த தூசி மண்டலம் தெரிகிறது. அது மிகவும் சிறிய வடிவிலே இருக்கிறபடினாலே நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை என்று இப்படியெல்லாம் கொள்ளுகிறோம். ஆனால் அத்வைதத்தை பொறுத்தவரை இந்த உதாரணங்கள் எல்லாம் கூட நமக்கு தேவையில்லை.
அவன் பிரம்மம் என்கிறது பார்க்க முடியாத தத்துவம், கண்ணாலே பார்க்க முடியாத தத்துவம் என்று கொள்ளணும். அதை அப்படி தெளிவாக காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். கிருஷா என்கிற சப்தத்திற்கு, இந்த திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது அவன் என்ன காட்டுகிறார்னால், தூல, அதாவது தூல அனிலாதி அதிசாயினா லகிம்னா சர்வத்திர அவ்யாகத கத்வரஹா கிருஷா என்று காட்டுகிறார். அதாவது பஞ்சு என்று சொல்லுவார், அது எவ்வளவு லேசானது, அப்படியே காற்றுல பறக்கும் அல்லவா பஞ்சு. ஆனால் அதை காட்டிலும் காற்று என்கிறது இன்னும் லேசாக இருக்குமா அது. ஆனால் இப்படி பஞ்சும் காற்றும் போல மிக லேசானவர் கிருஷா. மிகவும், அதாவது அது ஒரு தன்மையாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லகிமா என்கிற ஒரு சக்தி அஷ்டசித்தியிலே ஒன்று. அந்த லகிமாவை தன்னுடைய சித்தியாக சக்தியாக உடையவர் பகவான் என்று அதுதான் இந்த திருநாமத்திலே சொல்லப்படுகிறது என்று பராசர பட்டர் காட்டுகிறார். தூல அனிலாதி அதிசாயினா லகிம்னா, மிக மிக லேசானவராய் இருக்கிறபடியினாலே சர்வத்திர அவ்யாகத கத்வரஹா, எல்லா இடத்திலும் தடையின்றி செல்லுபவர். அவர் எங்கு வேண்டுமானாலும் தடையில்லாமல், இப்போ காற்று என்ன பண்ணும், எந்த இடத்திலே வேண்டுமானாலும் நுழைத்து விடும். அதுபோல பகவானும் செல்லக்கூடியவர் ஆகையினாலே அவருக்கு அந்த லகிமா என்கிற சக்தி உண்டு என்பதைத்தான் இந்த இடத்திலே அந்த கிருஷா என்கிற திருநாமம் காட்டுகிறது என்று பராசர பட்டர் அப்படி அர்த்தம் காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக கிருஷா என்கிற திருநாமத்திற்கு சத்தியசந்த தீர்த்தர் அவர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், தைத்தியான் கர்ஷயதீதி கிருஷா. அவர் வேறு அர்த்தம் கொண்டார். கிருஷா என்னால் கர்ஷயதி, அழிப்பவர் என்கிற பொருளை கொண்டார். யாரை அழிக்கிறார் என்றால் அசுரர்களை அழிக்கிறார். தைத்தியான் கர்ஷயதி இதி கிருஷா என்று அவர் அர்த்தம் காட்டினார். இப்போ மிகவும் லேசானவர் என்று இந்த திருநாமம் சொல்லித்தல்லவா கிருஷகா என்று. அதற்கு நேர் எதிர்ப்பதமாக அடுத்த திருநாமம் 842வது திருநாமம் ஸ்தூலஹா என்பது சொல்லப்படுகிறது. ஸ்தூலஹா என்னால் அவர் எப்படி சொல்லுகிறார், ஸ்தூலஹா அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். ஸ்தூலஹா இதி உபச்சரியத்தே சர்வாத்மகத்வாத். அதாவது பிரம்மம் என்கிறது எல்லா வஸ்துவாயும் இருக்கிறபடியினாலே அது மிகப்பெரிய உருவம் உள்ளது என்று உபச்சாரமாக கூறப்படுபவர். உபச்சரியத்தே என்று சொன்னார். அதாவது உண்மையிலே பிரம்மம் பெரியது சிறியது என்று நாம் கொள்ள முடியாது. ஏனென்றால் பிரம்மத்திற்கு பெரியது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தன்மை உண்டு என்று ஆகிவிடுமே. எந்த தன்மையும் இல்லாததல்லவா பிரம்மம். ஆகையினாலே உபச்சாரமாக பிரம்மம் எல்லாம் பிரம்மமாக இருக்கிறபடினாலே பிரம்மம் என்கிறது மிகப்பெரியது என்று ஒரு வார்த்தைக்காக சொல்லப்படுகிறது என்று அந்த அர்த்தத்தை அத்வைத சித்தாந்தத்திற்கு சேர அப்படி காட்டினார் ஆதிசங்கர பகவத்பாதர். அடுத்தபடியாக பராசர பட்டர் ஸ்தூலஹா என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார்னால், எப்படி சொல்றார், சர்வ, அதாவது சர்வம் அவ்யவஹிதம் ஏகத்திர ஸ்தித்வா ஸ்பிரஷ்டும். அதாவது ஒரே ஒரு இடத்திலே இருந்து கொண்டே எல்லா வஸ்துக்களிலேயும் பரவி இருக்கக்கூடிய தன்மை, எல்லா வஸ்துக்களையும் தொடக்கூடிய தன்மை அது பகவானுக்கு உண்டு. அதான் அதுக்கு இப்போ லகிமான்னு சொன்னால் அடுத்தது கரிமான்னு ஒரு சக்தி சொல்லுவார் அஷ்டசித்தியிலே. அதுதான் இந்த திருநாமத்தாலே சொல்லப்படுகிறது. அதாவது ஏகத்திர ஸ்தித்வா, ஓரிடத்தில் இருந்து கொண்டு சர்வத்திர ஸ்பட்டும், எல்லா சர்வம் அவ்யவிகிதம் ஸ்பட்டும், எல்லா வஸ்துக்களையும் தொடக்கூடிய, வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களையும் தொடக்கூடிய சக்தி. அதை மேலே இன்னும் கூட விவரிக்கிறார். எப்படின்னா, பூமிஷ்டஸ்ய ச சந்திரமசம் பரிமார்ஷ்டும் சக்தேகே பிராப்திஹி. பூமியிலே இருந்து கொண்டே சந்திரனை தொடக்கூடிய சக்தியாம். சந்திரன் எங்கே இருக்கிறான், எங்கோ ஆகாசத்தில் இருக்கிறான், பூமியில் இருக்கிறான், மேலே இருக்கிற சந்திரனை அவன் தொடுகிறான் என்று பார்த்தால் சர்வஷ்ட பரிமாஷ்டும் என்று அப்படி தொடக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கிறபடியினாலே அது அந்த பிராப்தி தயா அதி பிரகிருஷ்டதையா விசிஷ்டா. அப்படிப்பட்ட சக்தி என்பது மிக அதிகமாக உடையவர். அப்படி இருக்கிறபடினாலே இவருக்கு ஸ்தூலஹா என்று பெயர். ஓரிடத்தில் இருந்தாலும் கூட எங்கும் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் தொடக்கூடிய அளவுக்கு இவருக்கு அந்த சக்தி உண்டு. அதுதான் அது கரிமா என்கிற சக்தி, அது இவருக்கு உண்டு. அது பிராப்தி எனும் சக்தியை உடையவர்
என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். இவ்வளவெல்லாம் விவரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று கருதினார் சத்யசந்த தீர்த்தர். மிகச் சுருக்கமாக ஸ்தூலகா என்னால் என்ன அர்த்தம்? மகா பரிமாணா, மிக மிக பெரியவர், ரொம்ப பெரியவர் என்று அந்த அர்த்தத்தை சொல்லிவிட்டார். அதற்கு அடுத்தபடியாக 843வது திருநாமம் குணபிருத் அப்படின்றது திருநாமம். குணபிருத் என்னால் என்ன? அதை சொல்லுகிறார். சத்வரஜஸ்தமசாம் சிருஷ்டி ஸ்திதி லய கர்ம ஸ்வ அதிஷ்டாதிருத்வாத் குணபிருத்து. அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று 3 செயல்கள் பிரம்மத்திற்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? சிருஷ்டி என்னால் படைத்தல், ஸ்திதி என்னால் காத்தல், சம்ஹாரம் என்னால் அழித்தல். இந்த 3 குணங்களையும் அவர் பிரம்மம் என்ன பண்ணுகிறது? இது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணங்களான சத்வ ரஜஸ் தமோ குணங்கள் இவற்றையெல்லாம் வகிப்பவர். சொல்ல வேண்டுமானால் இப்படி சொல்லலாம். அதாவது ரஜோகுணத்தை கொண்டு படைக்கிறான், தமோ குணத்தை கொண்டு அழிக்கிறான், சத்வகுணத்தை கொண்டு காக்கிறான் என்று இப்படியெல்லாம் சொல்லுவதுண்டு. ஆயினாலே இந்த பிரம்மமே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்காக சத்வரஜஸ் தமோ குணங்களை வகிப்பவர் என்று அப்படி அர்த்தம் சொல்லலாம் என்று ஆதிசங்கர பகவத்பாதர் இங்கே இப்படி அர்த்தம் காட்டினார். குணபிருத் என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுது ஈஷித்வம் என்கிற ஒரு அஷ்டசித்தியிலே ஒன்று, எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டிருத்தல், அது சொல்லப்படுகிறதுன்னு சொல்றார். எப்படி சொல்றார்னா, ஸ்வசங்கல்பேனா சர்வம் ஸ்வகுணபூத சர்வ அவஸ்தம் குர்வன்னு பிபர்த்தி இது குணபிருத்து. தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லா பொருள்களையும் தம்முடைய குணங்களைப் போல தம்மிடத்திலே வைத்து தாங்குகிறான். எப்படி அந்த குணங்களெல்லாம் பகவானிடத்திலே தங்கி இருக்கின்றனவோ அதுபோல எல்லா வஸ்துக்களும் கூட பகவானிடத்திலே தங்கி இருக்கின்றன. ஆகினாலே இவனுக்கு குணபிருத் என்று பெயர். அதாவது குணபிருத் என்னால் குணங்கள் போல எல்லா வஸ்துக்களையும் பிருத் தாங்குபவன். தன்னுடைய குணங்களை எப்படி தாங்கி கொண்டிருக்கிறானோ அதுபோல எல்லா வஸ்துக்களையும் அவன் தாங்கி கொண்டிருக்கிறான் என்று. அத்தனை வஸ்துக்களை தாங்கினால் அவனுக்கு ஒரு சிரமம் ஏற்படாதோ, அவனுக்கு களைப்பு ஏற்படாதோ என்னால் எத்தனையோ குணங்களை நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு என்ன களைப்பு ஏற்படுகிறது? அதுபோலத்தான் இந்த வஸ்துக்களும் என்று அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆஹா, குணபிருத் என்று அந்த திருநாமத்திற்கு எல்லா பொருள்களையும் தம்மிடத்திலே வைத்து தாங்கக்கூடிய அந்த ஈஷித்வம் என்கிற ஒரு குணத்தை, அதாவது அதனுடைய நியமித்து நடத்துதல், அந்த குணத்தை உடையவர் என்கிற அர்த்தம் இந்த திருநாமத்திற்கு உரியதாக இந்த பராசர பட்டர் காட்டி அருளினார். அதற்கு மேலே குணபிருத் என்கிற திருநாமத்திற்கு 2 பொருள்களை காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தர். அதாவது குணபிருத் என்னால் குணங்களை கொண்டிருப்பவர், அவ்வளவுதானே. சுருக்கமாக நேரடியான பொருளையே சொல்லிவிடலாமே என்று சத்யசந்த தீர்த்தர் என்ன அர்த்தம் காட்டுகிறார்? குணான் ஆனந்தாதீன் விபர்த்தி, ஆனந்தம் முதலான குணங்களை அவர் வகிக்கிறார், தாங்குகிறார். அதனால் ஆனந்தம் முதலிய குணங்களை உடையவராக இருக்கிறார். அதனால் அவருக்கு குணபிருத் என்று பெயர் என்று ஒரு அர்த்தத்தை சுருக்கமாக காட்டிவிட்டார். எத்தனையோ குணங்கள், ஆனந்தம் என்று சொன்னால் ஆனந்தம் ஒன்றுதானா? எத்தனையோ குணங்கள், அத்தனை குணங்களையும் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே குணபிருத்து என்று ஒரு அர்த்தத்தை சொல்லிவிட்டார். அதற்கு மேலே இன்னொன்று அர்த்தம் சொல்லுகிறார். குணான் என்ன சொல்லுகிறார்னா, அப்பிரதான பூத, அதாவது குணான் அப்பிரதான பூத ஜீவான், அதாவது பிரதான பூதர்களான ஜீவர்கள் என்றும் அப்பிரதான பூதர்களான ஜீவர்கள் என்றும் 2 வகையாக ஜீவர்களை துவைத்த சித்தாந்தத்திலே பிரித்திருக்கிறார்கள். அதாவது முக்கியம் அல்லாத ஜீவர்கள் என்றும் சில பேர் இருக்கிறார்கள், முக்கியமான ஜீவர்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள் என்று 2ஆக பிரித்து காட்டுகிறார். அதில் இந்த அப்பிரதான ஜீவர்களை குணசப்தத்தாலே சொல்லுவதுண்டு. ஆகையினாலே குணான் அப்பிரதான பூத ஜீவான் விவர்த்தி, அந்த அப்பிரதானர்களான அந்த ஜீவர்களையும் தாங்குபவர். ஆகையினாலே அவருக்கு குணபிருத் என்று பெயர் என்று இப்படியும் ஒரு அர்த்தத்தை சத்யசந்த தீர்த்தர் காட்டினார். இன்னும் பகவானுடைய திருநாமங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
नाथो नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।